ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனத்தில் தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்து உம்முடைய வசனத்தை ஆராயும்படி நீர் பாராட்டி கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வேத வாக்கியங்களுக்குள்ளே புதைந்திருக்கிற மகத்துவங்களை, பொக்கிஷங்களை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை திறக்கத்தக்கதான வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் எங்களுக்குள்ளே அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழு ஆளுகை செய்வீராக, நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இதோ உங்களுக்கு நான் முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மத்தேயு சுவிசேஷத்தை 3 பகுதியாக பிரிக்க முடியும். 1 முதல் 8 வரைக்கும் ஒரு பகுதி, 9 முதல் 14 வரைக்கும் ஒரு பகுதி, 15 முதல் 30 வரைக்கும் ஒரு பகுதி, அதற்கு பிறகு 31லேருந்து 51 வரைக்கும் அது வேறொரு விஷயத்தை சொல்லுது. இந்த 3 பகுதியினுடைய எலாபரேஷன், அதாவது அதை பற்றின விளக்கங்கள் இதில் இருக்கும். 1 முதல் 8 வரை சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உள்ள சம்பவங்கள் அங்கே இருக்கும். 9 முதல் 14 வரை உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்ப கால சம்பவங்கள் இருக்கும். 15 முதல் 30 வரை உபத்திரவ காலத்தினுடைய பிந்தின காலமும், அர்மேகதான் யுத்தமும், இயேசுவினுடைய பகிரங்க வருகை, இது எல்லாமே அங்கே இருக்கும். இது எப்படி நடக்கும், அது நடக்கும்போது என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறது அந்த 31லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். அதில் ஆண்டவர் 25வது வசனத்தில் மிக முக்கியமான 3 விஷயங்களை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே முன்னாடி சொல்லிட்டு தான் எதையுமே செய்வார். நமக்கு இது வேதத்தில் நல்லா தெளிவாக தெரியும். நான் செய்வதை என் தீர்க்கதரிசிகளுக்கு மறைப்பேனோ அப்படிம்பார். சோதோம் அழியறத ஆபிரகாம்கிட்ட போய் சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார். அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம். பல நேரங்களில் அவர் சொன்னதை அழகாக துல்லியமாக நிறைவேற்றுறதை நம்ம பார்க்க முடியும். பல நேரங்களில் அவர் சொல்கிறது எச்சரிப்பாக இருக்கும், காஷன் அப்படி இருக்கும். சில நேரங்களில் அவர் சொல்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரம் குறிப்பாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள். ஏன்னா 3ஆம் வசனத்தில் சீஷர்கள் போய் என்ன கேட்குறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அதுக்கான பதிலாக தான் 24ஆம் அதிகாரம் இருக்குது. அந்த 24ஆம் அதிகாரத்தில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு, இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதில் 3 பகுதியாக பிரித்து 3 முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது விஷயம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதியபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் காஷன், எச்சரிக்கையாயிருங்கள்னு அவர் எதை சொல்கிறாரு? முன்பதாகவே சொல்கிறாரு, ஒரு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறாரு. எதை பற்றி? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதை பற்றி, எதில் வஞ்சியாதபடிக்கு, அதையும் அவரே கீழே தெளிவாக கொடுத்துட்றாரு. ஃபஸ்ட்டு 5வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவதாக வஞ்சனை. கடைசி காலத்தில் வரக்கூடியதான மிக முக்கியமான ஒரு வஞ்சிக்கிற காரியத்தில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். இந்த நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது கடைசி காலத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நானே கிறிஸ்துன்னு வந்தவங்க கிபி 40லேருந்தே இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் நான் தான் கிறிஸ்துன்னு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்டவங்களாம் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரப்போகிற ஒருத்தனுடைய முன்னறிவிப்பு. அவன் கடைசியாக அவன் தான் வருவான், நானே கிறிஸ்து. அதனால தான் அவனை அந்தி கிறிஸ்து, அந்தினா கடைசி கிறிஸ்துன்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் படி ஆன்டி கிரைஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதாவது எதிர் கிறிஸ்து. கடைசியாக கிறிஸ்துவை போல ஒருத்தன் வருவான். இப்போது அந்த கிறிஸ்துவை போல அநேகர் வேஷம் தரிச்சுக்கிட்டு வருவாங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒளியின் வேஷம் தரித்த ஆவி அப்படின்னு இருக்கு. ஒளியின் வேஷம் தரித்த ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி என்பது இயேசு சொல்கிறார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளியினுடைய வேஷம் தரித்த ஆவி கிறிஸ்துவை போலவே வேஷம் தரித்த கிறிஸ்தவர்களைப் போலவே ஆவிக்குரியவர்களைப் போலவே வேஷம் தரிக்கிறது. அதில் பிரதானமானது அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவை போல வேஷம் தரிக்கிறது. அப்படி வஞ்சிக்கிற சில ஆட்கள் வருவாங்க, அநேகரை நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள். அப்படி நிறைய பேர் சபையை வஞ்சித்து இருக்கிறாங்க, நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, அநேகர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால்
கடைசியாக சபைக்கு சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது மிக முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாரு, ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் நிறைய பேர் இப்படி ஒரு வஞ்சக ஆவியில் வருவாங்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் இது ஒரு மிக முக்கியமான அடையாளமாக எப்படி இருக்குது, இன்றைக்கி கிறிஸ்துன்னு வந்தால் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், அதெல்லாம் எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த நானே கிறிஸ்து என்று சொல்லி வருகிறவர்கள் நம்ம எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு புறம் எப்படி எதிர்பார்க்குறோம். இப்போ விசாரியன் அப்படின்னு ஒருத்தர் வரார், ரஷ்யாவில் இருக்கிறார், செர்பியா பக்கத்தில், ரஷ்யாவுக்கு பக்கத்தில் செர்பியாவில் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா நீல முடியோட தாடியோட அவர் இருக்கிறார். ஸோ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வரவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, இந்த நீல முடியோட தாடியோட இப்படிலாம் வந்து வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி வரவங்களும் நிறைய பேர் அப்படி தான் வராங்க. ஆனால் நீங்கள் சரித்திரத்தில் பாருங்கள், இந்த நீல முடியோட தாடியோட வந்ததுக்கு ஈக்குவலாக அது இல்லாமல் வந்து வஞ்சித்தவங்களும் நிறையா. நானே கிறிஸ்துன்னு சொல்லி சினிமா நடிகர் ஒரு சிலர் ஹாலிவுட்லலாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த மாதிரி நீல முடியோட தாடியோட வரல. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய புகைப்படம் அல்லது சிலை என்று சொல்லப்படுகிறவை அதே மாதிரி யாரும் வரல. அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. அப்போது இந்த கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த மாதிரி தான் வரணும்னு இல்லை, அது வேறு ரூபத்திலையும் சபைக்குள்ளே வரும், வந்து உங்களை வஞ்சிக்கும், கிறிஸ்துவை போல பேசும், கிறிஸ்துவை போல உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும். ஒருத்தர் என்கிட்ட விதமாக அவர் சொன்னது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்ன காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிறவர் கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பைபிளில் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாக ஒன்று சொல்கிறாரு, யோவான் ஸ்நானகன் சொன்னது கூட தான் பைபிளில் இல்லை, அதுக்கப்புறம் அது பைபிளாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் சொன்னது அதுக்கு முன்னாடி பைபிளில் இல்லை, அதுக்கப்புறம் அது பைபிளாக மாறிடுச்சு. அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறதும் பைபிளில் இல்லை, ஒரு நாள் இது பைபிளில் வரும் அப்படிங்கிறார். என்ன ஒரு வஞ்சகத்தின் ஆவி பாருங்க, எப்படி ஒரு வஞ்சகம் உள்ள நுழையுது பாருங்க. இன்னைக்கு இதே போல் அநேகரை வஞ்சிக்கிற ஆவி சபைகளுக்குள்ள நுழையுது. பல நேரங்களில் அவர்கள் உட்கார்ந்து பேசும்போது கேட்டிங்கன்னா அது பேசுகிறது சரியாக இருக்கும், ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு. நமக்கு சில நேரங்களில் அதுக்கான விளக்கங்கள் கூட தெரியாமல் இருக்கும், அது அவங்க சொல்கிறது தப்புன்னு ஒரு உணர்வு இருக்கும் நமக்கு. ஆனால் நம்மளால் வந்து அதை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வசனம் இருக்காது, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பல நேரங்கள் நான் யோசிச்சிருக்கிறேன், டக்குன்னு அவங்க சொல்லும் போது இதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணுமேனு, ஆனால் எனக்கு விளக்கம் இருக்காது, தெரியாது. ஆனால் போகும்போது பார்த்தா அதுக்கான விளக்கங்கள் வேதாகமத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஜனங்களை வஞ்சிக்கிறதான சுபாவத்தோடு கூட நிறைய ஆட்கள் கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்கும்படி வந்திருக்கிறார். இந்த வஞ்சிக்கிற சுபாவத்தோடு கூட சபையை மோசம் போக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள், ஸ்திரீங்கிறது ஒரு சபை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சபையை மோசம் போக்குற இன்னொரு சபை. இது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. ஆனால் ஏசபேல் யாரு? அவள் ஒரு அரசி, ராஜகுமாரத்தி, ஆகாபுடைய மனைவி. ஆனால் வசனம் சொல்லுது தன்னை அவள் என்ன சொல்கிறாளா, தீர்க்கதரிசி என்று சொல்லி என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்க. அங்கிருந்த ஏசபேல் என்ன பண்ணா, பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊழியக்காரங்களை தோப்பு விற்கிறக்காரங்க பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு பந்தி இருக்க வச்சா, சாப்பாடு போட வச்சா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதே மாதிரி இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் அப்படி ஒரு உபதேசம் வருது. அப்படிப்பட்ட ஒருத்தி வரா, அந்த ஆவி கிரியை செய்து அது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று, அதான் ரொம்ப முக்கியம். அங்கிருந்த ஏசபேல் தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னாலான் பைபிளில் இல்லை. ஆனால் இங்கே இருக்க ஏசபேல் அதே தான், அதே ஸ்பிரிட்டை பற்றி தான் பேசுகிறாரு. அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதான், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுதான். அதாவது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி வருதான், ராஜாவாகவும் இருக்குது, ஆசாரியனாகவும் இருக்குது. தன்னை அரசியாகவும் அதே நேரத்தில் தீர்க்கதரிசி என்றும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி உள்ளே வந்து இங்கே என்ன செய்ய வைக்குதா, பிசாசுக்கு போதிக்கிற போதனைகளை, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி, அங்கே கொடுக்கிற உபதேசங்களை சாப்பிடும்படிக்கு, வேசித்தனம் பண்ணவும் மற்ற காரியங்களோடு கூட கலந்து போகவும், இதெல்லாம் நீங்கள் லிட்டரலாக எடுக்க முடியாது, மற்ற காரியங்களோடு கூட கலந்து போகவும் சபையை போதிக்குதாம். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்டதான வஞ்சிக்கிற ஆவிகள், கடைசி காலத்தில் சபையை வஞ்சிக்கிற ஆவிகள் வந்திருக்குது. யார் பேரில் வந்திருக்குது? ஊழியக்காரன் பேரில் வந்திருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் ஊழியக்காரன் பேர்லேயே வந்திருக்கு. ஆனால் அவள் யாரு? பழைய ஏற்பாட்டு அரசி.
இதே தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை அல்லது பழைய ஏற்பாட்டில் உள்ளதான காரியங்களை ஒரு சிலதை எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்குள்ள போதிக்கிறது, நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து சுயாதீன பிரமாணம் போல போதிக்கிறது. இதே மாதிரி ஆட்கள் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? பேதுரு காலத்தில் இருக்கிறாங்க சபைக்குள்ள. அவங்க வந்து விருத்த சேதனம் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அதெல்லாம் கொண்டு வந்து சபையை வஞ்சிக்க பார்க்குறாங்க. அப்படி வரும்போது பவுல் கடிச்சு கொள்றாரு. அதற்கப்புறம் சங்கம் உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேணான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ரத்தத்துக்கு, பீருண்ட சத்தத்துக்கு, விபச்சாரத்துக்கு இதுக்கு மட்டும் விலக்கி இருந்தால் போதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த அடங்கலை பாருங்க. அதுக்கப்புறம் சபையை மோசம் போக்குறதுக்கு அந்த நியாய பிரமாணத்தை உள்ள கொண்டு வர பார்க்குது. கொண்டு வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான இந்த மகா மேன்மையான புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை, பரலோகத்துக்கு போக வேண்டிய உபதேசத்தோடு கூட எதை கலக்க பார்க்குது? தள்ளப்பட்ட, நிறுத்தி வைக்கப்பட்ட, கர்த்தர் இப்பொழுதுக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய முறைமைகளை கொண்டு வந்து கலக்க பார்க்குது. இன்னைக்கு அதுதான் கலந்துருக்குது சபைகளுக்குள்ள. நியாய பிரமாணத்தின் முறைமைகளை கலந்து சபையை வந்து மோசம் போக்குற கள்ள போதகம் அப்படியே சபையை கலந்து நாசம் பண்ணும், வஞ்சிக்காதபடிக்கு. வஞ்சனைனா என்ன தெரியுங்களா? நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது வஞ்சனை. இதே ஒரு காரியத்தை பாருங்க, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லுது. இப்போ பிசாசு வந்து பேசுச்சு சர்பத்தின் வழியாக. அங்கேயும் பாருங்க, பிசாசு சர்பம் ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன். இது ரெண்டும் வருது, ஸ்பிரிட்டும் பாடியும் ஒன்றா சேருது. அந்த இடத்துல சேர்ந்து வந்து சபையை வஞ்சிக்குது. எப்படி வஞ்சிக்குது? ஆண்டவர் சொன்ன மாதிரியே தான் அதுவும் சொல்லுது. புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? அவர் சொல்ற, ஆமாம் அவர் சொன்னார், அதே தான் கரெக்ட் சொன்னார். அவர் சொல்லுது, இல்லை நீ சாப்பிடு, புசிக்கும் நாளிலே நீ சாக மாட்டாய். ஆண்டவர் சொன்ன உபதேசம், புசிக்கும் நாளிலே நீ சாவாய். அவர் எதை சொல்கிறாரு? நீ என்னைக்கு சாப்பிட்றியோ அன்னிலேருந்து மரணம் தொடங்குது உனக்கு. அப்படி ஒரு டிசைன்லேயே இல்லாத நீ அந்த டிசைனுக்குள்ளே போகிற. உன் ஆத்மா சாக தொடங்குது. உன் ஆத்மா பரலோகத்துக்கு போகாது, பாதாளத்துக்கு போகும். ஆண்டவர் அதை பற்றி பேசியிருக்காரு ஸ்பிரிச்சுவலி. இவன் லிட்டரலாக எடுத்துட்டான். இப்போ என்ன சொல்கிறான்? நீ சாப்பிடு, சாவரியா பாரு, சாவல. இந்த உபதேசம் கரெக்ட். ஏன் பாருங்கள், சாவல பாருங்களேன். இதே மாதிரி தான் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்கிறத உலக ஆசீர்வாதம் போதிக்கிறதான பிசாசின் காரியங்கள். இப்போ ஆண்டவர் என்ன தெளிவாக வசனத்தில் இருக்குதுங்க. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்தோ உலகத்தின் காரியத்தை குறித்தோ போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள்னு இருக்கு. ஆண்டவர் அதை பற்றி அப்போ சபை எதுக்கு கொடுத்தோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அதை விட்டுட்டு உங்களை மயக்கிற வஞ்சிக்கிற உபதேசம், உங்களை அப்படியே அழிவுக்கு நேராக இருக்கிற உபதேசங்களை நேரி. ஏன்னா நியாயப்பிரமாணம் உங்களை எங்கே கொண்டு போகாது? உங்களை பூரணப்படுத்தாது. நியாயப்பிரமாணம் எங்கே கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு இருக்கு. அப்போ அந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஏன்னா உங்களை பரலோகத்துக்கு போடாமல் தடுக்கிறதுக்கு வஞ்சனை. இப்படி சொன்னாரோ? இதுவும் இவர் சொன்னதாங்க. நியாயப்பிரமாணம் இவர் சொன்னது தானே, அதில் உள்ளதானே எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நூதனமாக போதிச்சு சபையை மோசம் போக்குற ஏசபேலின் உபதேசம். இந்த வஞ்சிக்கிற அந்த சுபாவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். நீ கடைசி காலத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு போதிச்சு இந்த கீழானவைகள் மேலானவைகளே நாங்கள் சொல்கிறானோ, எத்தனை பேர் சொல்கிறாங்களோ, யார் சொன்னாலும் வெறும் இதை மட்டுமே உங்களுக்கு போதிக்கிறவர்களால் மட்டுமே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரணும். உங்களை அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். யாராவது போதிப்பாங்க, உடனே நீங்கள் யாராவது ஏதோ ஒரு உபதேசம் சொன்னால் அடுத்து என்ன யோசிக்கிறீங்க? உடனே அவரை கேட்கலாமா, இல்லை இந்த ஊழியக்காரரை கேட்கலாமா, இந்த பைபிள் டீச்சரை கேட்கலாமா? அவரை கேட்டதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். உங்கள் எண்ணம் நல்லது. நான் என்ன சொல்கிறது தெரியுமா? எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படிப்பட்டதான பைபிள் டீச்சர்ஸே டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க? இந்த கள்ள உபதேசங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இயேசுக்கு விரோதமான கள்ள உபதேசங்கள் இயேசு காலத்தில் ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் இருக்குது பாருங்களேன். முதலாவது சபைக்கு பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். ஆனால் ரெண்டாவது சபைக்கு சொல்லும்போது, மூணாவது சபைக்கு சொல்லும்போது என்ன வசனம் சொல்லுது? நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க. அப்போ அந்த உபதேசம் அன்னிலேருந்து அப்படியே கிராஸ் ஆகி அடுத்த மூணாவது சபை வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. அப்போ அந்த கள்ள உபதேசத்தை முதல் சபையின் காலத்தில் எதிர்த்தவங்க மூணாவது சபையின் காலத்திலையும் எதிர்க்கிறவங்க இருக்கணும். அஞ்சாவது சபை காலத்தில் எதிர்க்கிறவங்க இருக்கணும். ஏழாவது சபை காலத்தில் இந்த கள்ள உபதேசம் இயேசு வர வரைக்கும் இருக்கும் பூமியில். அப்போ அதை எதிர்க்கிறவர்களும் இயேசு வர வரைக்கும் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த பைபிள் டீச்சர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சாஃப்ட் ஆகிடுறீங்க. கரெக்டாக பைபிளை பார்த்து சொல்லியிருக்கிறோம், அப்போ சரியாக தான் இருக்கும். ஓகே ரைட், நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேரை காப்பாற்றினீங்க? அதான முக்கியம். நீங்கள் அந்த உபதேசத்தை நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கணும். அந்த கள்ள உபதேசம் வரும்போது அதை
உணர்கிறவங்களா நீங்கள் இடத்துக்கு வரணும். அவங்க சொல்லும் போதே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கள்ள உபதேசத்தை ஒருத்தவங்ககிட்ட உட்காந்து பேசும்போதே, அவன் பேச ஆரம்பிக்கும் போதே உனக்குள்ள ஆவியானவர் உணர்த்துவார். அவன் கள்ள உபதேசக்காரன், அவன் பேசுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உணர்த்துவார். நீ அவனை பார்க்க 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 அவன் கூட உட்கார கத்தரை அதை வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரணும் பாருங்க. நீங்கள் ஊழியக்காரனையே டிபெண்ட் பண்ணி அவன் சொல்லிட்டு போன பிறகு எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுறோம்? இவ்வளோ 2000 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாச்சு. இன்னைக்கும் கள்ள உபதேசம் பாருங்க. இப்போ சைனாவில் ஒருத்தன் பிறந்திருக்கிறாரு, கடைசி காலத்தில் கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி வந்து சைனாவில் ஒரு மாம்சத்தில் இருக்கிறாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி அது இப்போ கடைசி காலத்தில் ஒரு மாம்சத்தில் வந்துட்டாருன்னு சொல்லி அதே வசனங்களை அப்படியே தப்பாக போதிச்சு வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து இன்னைக்கு எத்தனை பேர் அதில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் வாட்ஸ்அப்லையும் நமக்கு மெயிலையும் அனுப்பி, ஐயா இந்த மாதிரி சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட்னு சொல்லி வந்திருக்குது, சைனாவில் ஆரிஜின், சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே பரவி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஏன் வஞ்சிக்கப்படுறாங்க? அவங்க வந்தது சரி, அப்படி ஒரு உபதேசம் கொடுக்கறது சரி, கொடுக்கும் போதே சபைக்கு தெரிய வேண்டாமா? அதை வாசிக்கிறவங்களுக்கு. அப்போ இன்னும் சபை எப்படி இருக்குது? வஞ்சிக்குவதற்கு ஏதுவான இடத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நானே கிறிஸ்து என்று அநேகர் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. மாம்சத்தில் இயேசு வெளிப்பட்டார்னு இப்போ சைனாவில் ஒரு சர்ச் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஏங்க இயேசு மாம்சத்தில் எப்படிங்க வெளிப்படுவார்? இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு. ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் அதுக்கப்புறம் மேகம் இதில் நீங்கள் காணும்படி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மேகங்கள் மேல் வருவார்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குதே. இவ்வளோ தெளிவாக இருக்குது. சகரியா 14 இருக்குது, அவர் ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குவார்னு இருக்குது. சைனாவில் வந்திருக்கிறான்னு சொல்லும் போது கேட்கக்கூடியதான அந்த உணர்வில்லாத இருதயம், அதற்குள்ளே நீங்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள்? இதை படிக்க கூடவா உங்களுக்கு உணர்வு இல்லாமல் போயிருச்சு? இன்னைக்கு கடைசி காலத்தில் இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை மோசம் போக்குறபடி வஞ்சிக்கிற ஆவி உலாகுது. இன்னைக்கு சபை மேய்ப்பர்கள் தயவு செய்து, அல்லது போதகர்கள், டீச்சர்ஸ், இந்த மாதிரி காரியங்களில் கொஞ்சம் கவனிங்க. கடைசி காலம், ஆடுகள் திருடப்படுகிறது, அநேக கள்ள ஓநாய்கள் உள்ளே புகுந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச காலம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் பேர் கொரியாலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பேரை வஞ்சித்துட்டு போனாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் பேர் வந்துட்டு ஹீப்ரு வழியாக வந்தாங்க உள்ள, அவங்க வந்து கொஞ்சம் பேரை வஞ்சித்துட்டு போனாங்க. இப்போ சைனாலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. கமாலியல் சொல்கிறாரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், இது தானாய் தோன்றி இருக்குமானால் தானாலே மறந்து போகும். உண்மைதான், தானாக மறைஞ்சிரும். அதுக்குள்ளே எத்தனை ஆடு நாசமாகுது பாருங்களேன், எத்தனை ஆடுகள் ஓநாய்களுக்கு இரையாய் மாறுகிறது. அப்போ உட்காந்து பேசும்போதே உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா? கர்த்தர் சொல்கிறாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்க. யார் வந்து எந்த உபதேசம் சொன்னாலும், நீங்கள் படித்த இந்த உபதேசம் உங்களை ஒரு திருச்சபையில், ஆவிக்குரிய திருச்சபையில் சேர்த்து 10 வருஷம் 20 வருஷம் உங்களை வளர்த்து உங்களை கர்த்தருடைய போதனைக்குள்ளே வச்சு எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி ஒரே நாளில் மாறி போகிறீர்கள்? அதான் பவுல் கேட்குறாரு, அதற்குள்ளாகவா நீங்கள் மாறி போனீர்கள்? அதற்குள்ளாக உங்களை வஞ்சித்தவன் யார்? அதற்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை விட்டு போவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்ததுன்னு கேட்குறாரு. இன்னைக்கு அதுதான் கடைசி காலத்தில் நடக்கிற அநியாயம். சபைக்குள்ளே வந்து நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி எத்தனை பேர் ஜனங்களை நல்ல சபையில் போத கொடுக்குறாங்க, வசனம் கேட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு யார் ஒருத்தருக்குள்ளாவது எங்கே இருந்தாவது இந்த மாதிரி கள்ள உபதேசம் உள்ளே வந்துடுது. அது வந்து சபைக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்து நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏசபேல் என்னும் அந்த தீர்க்கதரிசியானவள் சபையை மோசம் போக்குற மாதிரி சபைக்குள்ளே வந்து சபையிலேருந்து 10 ஆத்மாவை கூட்டிகிட்டு போய் தனியாக சர்ச்சை ஆரம்பிச்சிருது. அந்த சபையிலேருந்து 10 பேர் போதுங்க பாரு. அதுதான் ஆச்சரியம். அவ்வளோ உபதேசத்தில் வளர்ந்தவங்க இப்படி ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு தங்களை செவி சாய்க்கிறாங்களே. நான் எப்பவுமே சொல்வேன், இது ஒரு வகையில் கர்த்தருடைய அனுமதி. எத்தனை கலை நம்ம சபையில் இருக்குதுங்கிறது தெரியும். நான் என்ன விரும்புகிறேன், அந்த கலையே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. எல்லாமே கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே வளர்க்கப்பட்ட நல்லா இருக்குமே. கலைகளாக போனவர்கள் கூட ஆத்துமாக்கள் தானே. இவர்களும் போய்விட்டார்களே, எப்படி 10 பேர் போயிட்டாங்களே அப்படி நம்ம யோசிக்கணும். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவார்கள். வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, செய்தி கேட்குறீங்க, ரொம்ப நல்லது. பல நேரங்களில் நீங்கள் ஆலயத்துக்கு போக முடியாது. விசிட்டிங் பாஸ்டர்ஸ்னு கொஞ்சம் பேர் வருவாங்க, வீடு வீடாக வருவாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபஸி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம், இப்பவும் சொல்கிறோம். தீர்க்கதரிசி என்கிறவன் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவன் அல்ல. தீர்க்கதரிசி என்கிறவன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வரமாட்டான். தீர்க்க தரிசனம் என்பதே என்ன முதல்ல தெரியணும்.
சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவானது தான் தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்துகிறது தான் தீர்க்க தரிசனம். அதுக்கு தான் தீர்க்கதரிசி வருவான். உங்கள் வீடுகளில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, வந்து உட்காந்த உடனே உங்களுடைய கவலை கஷ்டத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொட்டிடுறீங்க அந்த ஆள்கிட்ட. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபஸி. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. விசுவாச வார்த்தை பேசுவது வேறு, விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவது வேறு. சில விசுவாச வார்த்தையை ரொம்ப லாஜிக்காக தீர்க்க தரிசனம் மாதிரி அடிச்சு விடுவான். அதுதான் விசுவாச வார்த்தை வேறு. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் குழந்தையை கொடுப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிறோம், இது விசுவாச வார்த்தை. இந்த ஆண்டு நிச்சயம், இந்த வருஷத்துக்குள்ளே கர்த்தர் உனக்கு இப்படி ஒரு குழந்தையை இப்படி கொடுப்பாருங்கிறது விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அடிச்சு விடுறது. இந்த மாதிரி வஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் இப்படி வஞ்சிக்கிற ஏசபேலுடைய உபதேசங்கள் நிறைய, கள்ள உபதேசம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லாருக்கிட்டையும் போய் மண்டையை கொடுக்கறது, எல்லாருடைய உபதேசத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டு அதில் கொஞ்ச நாள் வஞ்சிக்கப்படுறது. அதுக்கப்புறம் ஏன்னா அது ஆத்மாவுக்கு ஒத்து வராது பாருங்கள், அரோசகமாக இருக்கும். அது ஆத்மாவுக்கு ஒத்து போகாது. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருடைய ஃபுட்டை நம்ம சாப்பிட போவோம். அது வெஸ்டர்ன் ஃபுட்டோ ஈஸ்டர்ன் ஃபுட்டோ அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு, நம்ம ஜீனுக்கு நம்ம சாப்பாடு தான் ஒத்து வரும் பாருங்களேன். கொஞ்ச நாள் கழித்து அதுவே நமக்கு போர் அடிக்கும். நீங்கள் யூகேக்கெலாம் போனீங்கன்னா பிரெட்டு கொடுப்பாங்க. அன்றைக்கி இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல பீஸா கீஸெல்லாம் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி வெஸ்டர்ன் ஃபுட்டு. ஆனால் போக போக உங்களுக்கு நல்லா தெரியும், இது சரி வராது எனக்கு, அது அவனுக்கு சரி வரும், இது எனக்கு சரி வரும். அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கென்று ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த உபதேசம் தான் அது சரி வரும் பாருங்க. அதை விட்டுட்டு சில கள்ள உபதேசங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அதில் கொஞ்சம் நன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக தான் தெரியும் அது தவறு. நீங்கள் ஆவியில் அதை முதல்ல கொடுக்கும் போதே உணரணும்னு நான் சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து உட்காரும் போதே தெரியும், ஸ்பிரிட்டில் ஒரு எதிர்ப்பு உண்டாகும். அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே தெரியும் ஒரு எதிர்ப்பு உண்டாகும். அப்போயே சொல்லுவேன், இவர் இந்த 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 பர்சன்ட் ஏதோ ராங் இருக்குது. அவர் 5 நிமிஷம் பேசும்போதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், இந்த மனுஷன் தப்பான உபதேசத்தில் இருக்கிறார். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகள் இப்பொழுது கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறது. இப்போ நிறையா வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் நமக்கு அனுப்பிட்டும் இருக்கிறாங்க. நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் சர்ச் நடத்துகிறாங்க, ஜாயின் பண்ண சொன்னாங்க. சும்மா தான், ஃப்ரீ தான், ஜாயின் தான் பண்ண சொன்னாங்க. ஜாயின் தான் பண்ணோம். அவங்க நோட்ஸ் அனுப்பி விட்டாங்க. அது 40 கிளாஸஸ்ஸு 20 கிளாஸஸ்ஸு. அந்த நோட்ஸ் அனுப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் போக போக அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏசுநாதர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், நம்ம பார்க்க போகிறோம், சைனாவில் இருக்கிறாரு, உங்களை வந்து பரலோகமே கிடையாது, நரகமே கிடையாது, உங்களை ஏமாத்துறாங்க, இப்படியெல்லாம் நிறைய கள்ள உபதேசம் வரும். வஞ்சிக்கிறது. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கத்தர் கொடுத்துருக்காரு. நான் எப்போவும் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டவர்களே கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். உங்களுக்கு ஒரு சர்ச், உங்களுக்கு ஒரு மெய்ப்பன், அங்கே சில உபதேசம், அதில் தரித்துருங்க. அந்த உபதேசங்களில் அங்கே கொடுக்குறவரும் 100% யாரும் இங்கே பர்ஃபெக்ட் இல்லை, நாங்கள் உட்பட. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். சில பிரச்சனைகள் வர செய்யும், அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கலாம், அது குடும்ப பிரச்சனை மாதிரி. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே பயந்துக்கிட்டு, நம்ம மந்தையை பயந்துக்கிட்டு வெளியே போனீங்க, ஓனாய் இருக்குது, ஓனாய் கடிச்சு கோதறிட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முதலாவது இயேசு சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 2வது எச்சரிப்பு இயேசு என்ன கொடுக்கிறார்? 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே 2வது எச்சரிப்பு என்ன கொடுக்கப்படுது? சில இயற்கை பேரழிவுகளை ஆண்டவர் சொல்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 2வது, இந்த கடைசி காலத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமானது, கொள்ளை நோய், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. இதோ இப்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போயிட்டு இருக்குது, அது சால்வ் ஆகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் போக 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 இந்த செய்திகள் எல்லாம் கேட்க கேட்க உங்களை அறியாமலேயே, வசனமே சொல்லுது, இவைகள் சம்பவிக்கிறத கேட்கும்போது மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்னு இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் ஒரு ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அதான் இன்னைக்கு நடக்குது. வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க. இதே சம்பவம் தான் மத்திய 24 உள்ளது தான் லூக்கா 21 இருக்கு. என்ன சொல்றாரு? இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, உங்கள் இருதயம் சோர்ந்து போகும். ஆனால் சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். சில நேரங்கள் இந்த சம்பவங்கள் நடக்கிறத சொல்லும்போது கேட்கும்போது, சமீபத்தில் கொரோனா வந்தது, கொள்ளை நோய் வந்தது, டிவியில் அந்த சம்பவங்களை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது.
அதை கொடுக்கும்போது அவருடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஐயோ, எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். அதெல்லாம் கேட்கும்போது சில சேனல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய அந்த ஜனங்கள் வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அதாவது நம்முடைய இருதயம் வந்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, சில துக்கமான செய்திகளை பார்க்கும்போது அதுவும் துக்கமாயிடும், சந்தோஷமான செய்திகளை பார்க்கும்போது சந்தோஷமாயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை குண்டடிப்பட்டு கிடக்கிறத பார்க்கும்போது, தெருக்களில் எல்லாரும் மறித்திருக்கிறத பார்க்கும்போது நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்காக உடைஞ்சு போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான சீரியல்களை வந்து அழுகையோடு தான் எடுக்கிறாங்க. அப்படியே வீட்டு குடும்ப பிரச்சனை அழுது. ஏன்னா பெண்களுடைய இருதயமோ அதை பார்க்குறவங்க இருதயமோ அதுக்கேற்ற மாதிரி சோர்ந்து போகும். அப்படியே இருதயம் வந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி பிழிகிற மாதிரி மாறிடும். இப்போ அந்த டெக்னிக்கை வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுது. எப்படி நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி செய்திகளெல்லாம் அப்படியே அவங்க சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை அப்படியே சொல்லி அந்த ஜனங்க வந்து அப்படியே அதை பார்க்கும்பொழுது ஐயோ இப்படி நடக்குது. ஒரு புறம் இது அப்படி போகிறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஓவர் டோஸாக மாறுது. ஓவர் டோஸாக மாறி என்ன சொல்லுது, ஐயோ அடுத்து நமக்கு நடக்க போகுது, நமக்கு இப்படி வரப்போகுது, நம்ம வீட்டில் ஒரு வேளை மரணம் வந்துடுமோ. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது இயல்பு, ஆனால் நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கும். கொள்ளை நோய் வந்துச்சு, வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறோம் வருதுன்னு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொள்ளை நோய் வரும்னு சொன்னார், தான் வந்திருக்குது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்னார், தான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சம்பவிக்க வேண்டியது, நீங்கள் என்ன பண்ணாலும் அது நடக்க தான் செய்யும், மாறாது. பூமி அதிர்ச்சிகள், நிறைய பூமி அதிர்ச்சிகள் 2004 2015 வரைக்கும் நடைபெற்றது. சுனாமியில் ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில். பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய நடந்தது. கொள்ளை நோய்கள் நடந்துருச்சு. இப்போ யுத்தங்களின் செய்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனால் உங்களுக்கு என்ன வரக்கூடாது தெரியுமா? கலங்காதபடிக்கு, கலக்கமடையாதீங்க. இது என்னவாகுமோ, என்னவாய் முடியுமோ. ஒவ்வொரு நாளும் அப்படியே டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறது நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க. அவர் பயமுறுத்துறாரு, அது பயமுறுத்தி. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏன் பயம் அடையணும்? ஏன் பயம் அடையணும்? எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னால் யார் பயப்படுவா? படிக்காதவங்க பயப்பட போகிறாங்க. நல்லா படித்தவங்க என்ன செய்வாங்க? அதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. எப்போ எக்ஸாம் பாருங்கள், இப்போ பாருங்கள், எக்ஸாமே வரல. இப்போ எக்ஸாமாக நிறைய பிள்ளைங்கள் காத்திருக்குது, எப்போ எக்ஸாம் நடக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அப்பா எக்ஸாம் இல்லாமையே பாஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஒரு நல்ல படிக்கிற பையன் என்கிட்ட வந்து சொன்னான், அங்கிள் பாருங்கள் அங்கிள் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் சொன்ன போது தான் நானும் சொன்னேன், ஏன் தம்பி நல்ல விஷயம் தானப்பா, பாஸ் பண்ணாமே அடுத்த கிளாஸ் போயிடலாமே. அவன் சொல்கிறான், அங்கிள் அப்போ எனக்கும் படிக்காதவனுக்கும் என்ன அங்கிள் வித்தியாசம்? அந்த எக்ஸாம் தானே அங்கிள், நான் படிச்சிருக்கேனா இல்லையான்னு என்னையே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். நான் படிக்காதவனும் என் கூட ஜாலியாக ஊர் சுற்றுறவனும் ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தவனும் ஒரே கேட்டகரி ஆகிடுவோம் இல்லை அங்கிள்? எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க. அப்போ அந்த பையன் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறான் பாருங்க. அந்த எக்ஸாம் என்னை ப்ரூஃப் பண்ணும், என்னுடைய எஃபர்ட்ஸ், நான் போட்ட எஃபர்ட்ஸ் அங்கே காண்பிக்கும். அடுத்த இதுக்கு நான் போகும்போது கம்பீரமாக போவேன், நான் பாஸ் பண்ணி போவேன். இன்னொருத்தன் எப்படி வருவான்? நல்ல வேலை, 2 பேரும் போய் ஒரு கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. எப்படி உட்காந்துருப்பாங்க? இவன் சொல்லுவான், ஒன்றும் படிக்கலை. இப்போ உனக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம்? உளுந்து படித்த ஒரு வருஷம் என்ன பிரயோஜனம் பாரு, 2 பேரையும் பாஸ் பண்ணி விட்டாங்க அப்படிம்பான். படித்தவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு தெரியுமா? அதே தான் வருகைங்கிறது ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட். காத்திருந்தவனுக்கும் காத்திருக்காதவனுக்கும் வித்தியாசம், உண்மை உள்ள சபைக்கும் உண்மை இல்லாத சபைக்கும் ஒரு வித்தியாசம். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்த அடையாளங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறாரு, கொள்ளை நோய்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எல்லாத்தையும் சொல்லும்போது ஒருத்தன் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி விரும்புவான் தெரியுமா? இயேசு சொன்ன இதெல்லாம் நடக்குது, இயேசு நிச்சயம் வந்துடுவார், நான் இன்னும் ரெடி ஆகணும். இது ஆயத்தத்துக்கான ஒரு வழி தானே. இதில் பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்குது? ஏன் கலங்கணும்? இதெல்லாம் உலகத்தில் நடக்கும். நகரங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போகுது, ஜனங்கள் அகதியாக போகிறாங்க, இது வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் நீ ஏன் கலங்குற? அவங்களுக்காக பரிதவிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் ஓகே. நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஏன் பயம் வருது? எப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார், கர்த்தர் நியமித்திருக்கிற நாளளவும் உன்னை இந்த பூமியிலேருந்து வேற யாராலையும் எடுக்கவே முடியாது. கர்த்தர் உன்னை நியமிச்சிட்டாரா, உனக்குன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா, அந்த டேட் வரைக்கும் உன்னை யாரும் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? தைரியமாக இருக்கணும். சரி, மரணமே இருக்கட்டுமே. பழைய ஏற்பாட்டில் தாங்க மரண பயம் இருக்குது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுன்னு இருக்குது.
இந்த மரணத்தை புதிய ஏற்பாட்டு சபை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? மரணத்தை நாம் ப்ரொமோஷனாக ஃபேஸ் பண்ணணும். மரணத்தை இழப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் மரணத்தை இழப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி புறஜாதியார் ஃபேஸ் பண்ணுறாங்க. தேவனை அறியாதவங்க மரணத்தை இழப்பு. அது என்னை விட்டு ஒருத்தர் போயிட்டாரு, இன்றைக்கி வீட்டில் ஒருத்தர் இல்லை. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இப்போ இல்லையே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இப்போ இல்லையே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இப்போ இல்லை. 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யாருமே இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தான் எங்கள் இழப்பு. நமக்கு இழப்பு இல்லை, எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். ஏன் இந்த கலங்குற சுபாவம் வருது? ஏன் எனக்கு அந்த பயம் வருது? ஐயோ நான் செத்துருவேனா, ஐயோ நான் செத்துருவானா? இல்லை, எனக்கு ஒவ்வொரு ப்ரமோஷன் வந்துச்சு. இல்லை, ஊழியத்தில் ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. நான் முதல்ல சபைக்குள்ளே வரும்போது, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்த ஸ்பிரிச்சுவலி, அடுத்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நான் வரேன். பைபிளெல்லாம் படித்து எடுத்த உடனே பாஸ்டர் வசனம் சொன்ன உடனே எடுத்து வாசிக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக சபையில் ஏதோ சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிற அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அடுத்து வரும்போது என்னை நம்பி சபையில் ஒரு ஊழியம் கொடுக்குற அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அடுத்து தனியாக ஒரு ஊழியம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் அழைக்கிறார், அழைப்பு கொடுக்குறார், அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரேன். அப்புறம் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு வரேன். ஒரு பீரியடுக்கு மேலே பரலோகம் முடிவு பண்ணுது, இங்கே ஊழியம் பண்ணது போதும்பா, எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது, வா அங்கே ஊழியம் பண்ணலாம், அங்கே போய் நீ அங்கே செய்யலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது. இது ப்ரொமோஷன் தானே. எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்குறோம், இந்தியாவில் நல்லா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸை அப்படியே அமெரிக்காவுக்கு விசா போட்டு தூக்கிக்கிறாங்க, அங்கே எடுத்துக்கிறாங்க. அவன் சொல்கிறான் எனக்கு இந்த ஸ்டாஃபை கொடுங்கன்றான். ஏன்? யூ ஆர் ஒர்க் வெல். நீ ப்ரொமோட் ஆகி போகிறப்பா. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்குது இல்லை? 99% மக்களுக்கு அமெரிக்காவுக்கு கூப்பிட்றாங்க. பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் மாறும், கிளைமேட் மாறும், எல்லாமே மாறும், லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி ஆயிரும். ஒரு இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகும் போதே நீ இவ்வளவு வேரியேஷனை பார்ப்பனா, பூமியிலேருந்து ஹெவனுக்கு நீ ப்ரொமோட் ஆகி போகிற. அப்போ சாவு எப்படி உனக்கு இழப்பாக மாறும்? சாவு எனக்கு ஆதாயங்கிறாரு பவுல். நீ மரணம் என்பது ஒரு கெட்ட வார்த்தையை பார்க்கப்பட்டது பழைய ஏற்பாடு வரைக்கும். உண்மை. காரணம், மரணத்திலிருந்து மீட்பு இல்லாது இருந்தது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்று சொல்லி கர்த்தர் மரணத்தை ஜெயித்தபடியினாலே உனக்கும் எனக்கும் மரணம் ஆதாயமாய் மாறுகிறது. மரணம் அப்படிங்கிற வேர்டே சக்சஸ். நான் முடிச்சிட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்றாரு. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நீயோ போய் இளைப்பாரி கொண்டு போய் டேக் ரெஸ்ட். ஏன்? இந்த பூமியில பார்த்த வேலை போதும்பா, நீ ஃபினிஷ் பண்ணிட்ட. அதே புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒருபடி மேலே போய் பவுல் சொல்கிறாரு, நான் போகிறதுக்கு ஆசைப்பட்றேன்ப்பா, நான் இங்கே பண்ணது போதும், நான் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டுமேனு இருந்துட்டு இருக்கிறேன்ப்பா, விட்டிங்கன்னா நான் போயிடுவேன். எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள். அது தாங்க. அப்போ எப்படி பயம் வரும் யோசிச்சு பாருங்கள். எசேக்கியாவுக்கு ஏன் பயம் வந்துச்சு? பூமியில் வாழணுன்ற ஆசை. ஐயோ மரணத்தை கண்டு பயம் எசேக்கியாவுக்கு. அதே நேரத்தில் மோசையை பார்த்து சொல்கிறார், பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு, எல்லாத்தையும் பாரு, நீ வயசாகி போச்சு, நான் உன்னை எடுக்க போகிறேன். மோசே கதறினாரா? ஆண்டவரே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தோமே ஆண்டவரே, இன்னொரு 10 வருஷம் சேர்த்து கொடுத்து இவங்களை உள்ளே மட்டும் போக விட்டுருங்களேன். இல்லையே, கேட்கலையே. ஆரோனை பார்த்து சொல்கிறார், ஆரோன் வஸ்திரத்தை எடுத்து அவன் மகனாகிய எலியேசர் மேலே போடு, அவன் இந்த மலையில் மறிக்க போகிறான். ஆரோன் கதறினானா? ஐயோ ஆண்டவரே என்ன இப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவர்கள் ரெடியாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்டவர்களை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாரானால், புதிய ஏற்பாட்டில் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நீயும் நானும் எவ்வளவு தைரியமாக இருக்கணும். இன்னைக்கு முடிச்சா நாளைக்கு என் தேவனை நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு இந்த உலகத்தின் மக்களோடு என் சொந்தக்காரனோடு இருக்கிறேன், நாளைக்கு என் ஆவிக்குரிய மக்களோடு கூட என் பரலோக சொந்தமாகிய பரிசுத்தவான்களோடு நான் உட்கார போகிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த எதிர்பார்ப்பு வரணும்ல. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. ஏன் பயம்? பூமி எதிர்ச்சி நடக்கட்டும், கொள்ளை நோய் வரட்டும், கொள்ளை நோயில் தப்பிச்சா நான் சுவிசேஷம் சொல்லுவேன், கொள்ளை நோயில் நான் மறிச்சா பரலோகத்தில் போய் இளைப்பாருவேன். இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், போனாலும் சந்தோஷம். இந்த தாட் வரணும். 80 ஆனாலும் என்ன வர மாட்டேங்குது, ஆசை விட மாட்டேங்குது. எப்படியாவது பேரங்கல்யாணத்தையாவது பார்த்துடணும். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, இந்த பசங்களை எப்படியாவது கரையேற்றி விட்டுட்டா போதுங்க, அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன். கரெக்டாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்த பேர பிள்ளைகளை 1-2 பார்த்து அதுங்க என் மடியில் வச்சு விளையாடிட்டா போதும், அதுக்கு பிறகு நிம்மதியாக கண்ணு மூடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பேர பிள்ளைகளை வளர்ந்த உடனே எப்படியாவது, அப்போ அந்த ஆசைக்கு முடிவே இல்லை பாருங்களேன். ஆசைக்கு முடிவே இல்லை. இன்னும் இங்கே இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு ஆசை இருக்குது. அப்போ உனக்கு தேவனை பார்க்கணுங்கிற ஆசை வரவே இல்லை பாருங்க. அழகாக பரிசுத்தவான் பாடுறாரு,
அழகாக பரிசுத்தவாட்டி பாடுறாங்க, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எப்போ நான் போய் உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் பார்ப்பேன். ஒரு பரிசுத்தவாட்டி பாடுறாங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், இன்னும் பேரப்பிள்ளையை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், எதிர்காலத்தை பார்க்கணும் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு கலக்கம்தான், மரணம் உனக்கு பயமாக தான் இருக்கும். என் தேவனை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சுன்னா மரணம் உனக்கு பயமாக இருக்காது, மரணம் உனக்கு ஆதாயமாக இருக்கும், மரணம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா கடந்து போக போகிறேன், நாளைக்கு இந்நேரத்தில் பரதீசியில் பரிசுத்தவான்கள் மத்தியில் உட்கார்ந்து என் தேவனை நான் தரிசிப்பேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ளைட்டு ஏற போகும்போது சொல்லிட்டு போவான், நாளைக்கு காலையில் அமெரிக்காவில் சாப்பாடுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லிட்டு போய் சந்தோஷமாக போவாங்க தெரியுமா? நாளைக்கு மார்னிங் எனக்கு பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அவனே அவனை சந்தோஷமாக டாட்டா காட்டிட்டு மேலே ஏறி போகிறான். பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவனே, மறைவான மன்னாவை என் தேவனோடு கூட உட்கார்ந்து அங்கே சாப்பிட்றதும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பலன். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்ன வேணால் நடக்கட்டும், எத்தனை யுத்தம் வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், பூமி அதிர்ச்சி வரட்டும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் வரட்டும், இருந்தால் பூமிக்கு கர்த்தருக்காக நான் வேலை செய்வேன், போனால் கர்த்தரோடு கூட போய் அங்கே இருப்பேன். இந்த எண்ணம் உனக்கு வந்துருச்சுனாலே மரண பயம் வராது. இருந்தாலும் தோத்திரம், இல்லாவிட்டாலும் தோத்திரம். கடைசியாய் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. 23-24 வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதேயுங்கள். முதலாவது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரெண்டாவது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவது, சில காரியங்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இதோ உங்களை முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். எதை நம்பக்கூடாது? 24 வசனம். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது கடைசி, இது அடுத்த ஆபத்து. முதல்ல வஞ்சனை, உபதேச பிரச்சனை. ரெண்டாவது பயம். மூன்றாவது அற்புத அடையாளங்கள். இதை வச்சு உங்களை நம்ப வைப்பாங்கன்றார் ஆண்டவர். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்கள். இந்த கடைசி காலத்தில் நான் சொல்கிறது, இந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்கின, வஞ்சித்த மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அற்புத அடையாளம். சபைகள், நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்போ கொரோனாக்கு அப்புறம் சபை திறக்க ஆரம்பிச்சிருக்கு, ஃபுல் ஃப்ளெட்ஜாக திறந்த பிறகு இது நடக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள் சபைகளுக்கு உள்ளேயே தெரிஞ்சிச்சு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அதாவது இந்த அற்புத அடையாளங்களை வைத்து இந்த ஊழியக்காரனையும் ஊழியங்களையும் நிர்ணயம் பண்ணுறவங்க தான் இதில் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. யார் வஞ்சிக்கப்பட்டு போவாங்கன்னா, இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வச்சு ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் எடை போடுறவங்க, இவங்க தான் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. இது இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ 2 பேரும் அற்புதம் செய்யணும், பாகால் தீர்க்கதரிசியும் செய்யணும், எலியாவும் செய்யணும். இப்போ 2 பேருமே போட்டி போடுறாங்க. அதில் எலியா செய்தது அற்புதம், வானத்துலேருந்து அக்கினி இறங்குச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 13:13 வாசிச்சு பாருங்கள். பிசாசு என்ன செய்யுது நாங்கள் வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதம் செய்கிறது. பிசாசு பழைய ஏற்பாட்டில் பார்த்துச்சு, அங்கே அந்த இடத்துல ஒரு காம்படிஷன். அந்த காம்படிஷனில் பாகால் தீர்க்கதரிசிகள் வச்ச போட்டி என்னென்னா அக்கினி இறக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, எலியா சொன்னால் இறங்கும், அவங்க சொன்னால் இறங்காதுன்னு அங்கே ஒரு கண்டிஷன் போட்டதுனால அக்கினி இறக்குற தேவனே மெய்யான தேவன், வேறு யாரும் இறங்காதபடி கர்த்தர் அங்கே தடுத்திருப்பார். அவ்வளோதான். ஏன்னா அதான போட்டி. அந்த போட்டியில் அன்றைக்கி அவர் ஜெயிச்சார். பிசாசு பார்க்குது, அந்த போட்டியை விட்டுருங்க, அது முடிஞ்சிச்சு, அடுத்த ரவுண்டு. இப்போ என்ன, இப்போ அக்கினி இறக்குனா இவங்க எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு ஒரு முடிவு வந்த உடனே பிசாசு பார்க்குது, இப்போ அக்கினி இறக்குது. இப்போ நம்மால் என்ன நினைக்கிறான், அப்போ அக்கினி இறக்குற தேவன் தான் மெய்யான தேவன் அங்கே சொன்ன, அது அங்கேக்கு மட்டும், அது அந்த இடத்துல நடந்த போட்டி, அது அன்னையோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அக்கினி இறக்குறவங்க எல்லாருமே மெய்யான தேவன் அர்த்தம் கிடையாது. இப்போ புரியுதா எதுக்கு சொல்ல வரேன்? அன்னையிலேருந்து பிசாசு இப்போ ப்ரொமோட் ஆயிடுச்சு. அவன் பார்க்குறான், அன்னைக்கு முடியலையா, இன்றைக்கி அவனால் முடியுது. இன்றைக்கி அற்புதங்களையும் அடையாளங்களும் அவன் செய்கிறான். எப்படி செய்கிறான்? அன்றைக்கி நம்ம என்ன 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்களோ அதை இப்போ அவன் பண்ணுறான். நம்ம ஆட்கள் என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் கண்களை குருடாக இருந்தவங்களை பார்க்க வச்சாரு, செவிடர்களை கேட்க வச்சார். இப்போ பிசாசுன ஆட்கள் அதை செய்கிறாங்க.
அன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்னென்ன பண்ணாரோ அதை இன்னைக்கு இவங்க பண்ணுறாங்க. அப்போ இப்போ பண்ணுறவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா? அதான் ரொம்ப முக்கியம். அற்புதங்களை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மை சாராதவர்களும் அற்புதம் செய்வார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை சாராதவர்களும் அற்புதம் செய்வாங்க. சீஷர்கள் போய் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நம்மை சாராத ஒருத்தர் நம்முடைய நாமத்தினால அற்புத அடையாளங்களை செய்கிறான். அப்போ அவன் எப்படி செய்கிறான்? நாம வேணால் இயேசுவாக இருக்கோம், ஆனால் சொல்கிற ஆள் யார்? நம்மை சாராதவன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் நமக்கு தூரமானவன் இல்லை, ஆனால் நமக்கு கிட்டையும் இல்லை. நம்ம கிட்ட இல்லை, அவன் நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கான். அவன் அப்படியே விட்டுருங்க, அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விடு போட்டோன்ட்டார். அதான் அவன் வேலை, அவன் செஞ்சுட்டு போகிறான். அப்போ பிசாசுகள் அற்புதங்களை செய்து நம்மை சாராதவனும் அற்புதம் செய்வான். அற்புதம் செய்கிறவன் எல்லாம் நம்மால் கிடையாது, நம்மை சாராதவனும் அற்புதம் செய்வான். ரெண்டாவது, சீஷர் அப்போஸ்தலர்கள் போகிறாங்க, ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லுது, கரெக்டாக சொல்லுது. இவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். பவுலே கொஞ்ச நாள் பார்க்குறான், அதுக்கப்புறம் தான் அவன் கடிஞ்சு கொள்கிறான். பவுலே ஏன் ஃபஸ்ட் டே கொஞ்சம் கடிஞ்சு கொள்ளலை? அவனுக்கு அது ஃபஸ்ட் டே சொல்லும் போதே இது நான் நல்ல விஷயத்த சொல்லுதே, நமக்காக ஊழியம் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லை இது பிசாசுடைய ஆள். அது பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பாருங்களேன். எரேமியாவுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இன்னொருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அவன் சொன்னவனே எரேமியா சொல்கிறான், நீ சொல்கிறபடி நடந்தால் நல்லா தான்ப்பா இருக்கும். எரேமியாவே அவனை நம்புற மாதிரி ஆகிட்டார். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா பார்த்து, அவன்கிட்ட போய் சொல்லு, இனி அதை இரும்பாக மாத்துறேன்னு சொல்லு, போ கடினமாக மாத்துறேன். அப்போ அவன் சொன்னது பொய்யான தீர்க்க தரிசனம். ஒரு ராஜா இருக்கிறான், ராஜா கூப்பிட்டு சொல்கிறான், இப்போ தீர்க்க தரிசனம் கேட்க போகிறோம். அப்போ அங்கே ஒரு மெய்யான தீர்க்க தரிசனம் ஒருத்தன் வந்து சொல்கிறான், இவங்களெல்லாம் வஞ்சிக்கிறதுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் கேட்டாராம்மா, இவங்களை என்ன பண்ணலான்னு. அப்போ ஒருத்தன் சொன்னான் பரலோகத்தில், நான் பொய்யின் ஆவியாக போய் அங்கே இருந்ததில் யார் தெரியுமா? எல்லாம் அங்கே தீர்க்கதரிசி. அப்போது பிசாசுகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும், பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும், நம்மை சாராதவர்களும் அற்புதங்களை செய்வாங்க. இதுக்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:13 சொல்லுது, வலுசர்ப்பத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. அப்போ பிசாசின் ஆவிகள் அற்புதங்களை கடைசி காலத்தில் செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நம்பாதீங்கள். ஏன் அற்புத அடையாளத்தை வச்சு நம்பாதையா? அது பிசாசுடைய ஆளு. அற்புத அடையாளம் செய்கிறவன் எல்லாம் நம்ம ஆளு கிடையாது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யோசித்து பாருங்க, எவ்வளோ அற்புத அடையாளங்களை சபைகளுக்குள்ள பொய்யா சொல்லி ஜனங்களை வஞ்சித்தது எத்தனை பேர். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேரே அப்படி செய்வாங்க, அதான் அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ இவங்கெல்லாம் நம்மை சாராதவர்கள், பிசாசினுடைய ஆவிகள். இப்போ நம்மை சாராத ஒருத்தர் அப்படி வருவான், நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் அப்படி வருவான், வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வருவான். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பாருங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத தேவனை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி குறிப்பாய் ஒரு அடையாளத்தை சொன்னாலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் தீர்க்கதரிசி ஆகிலும் சொன்னதை நம்பாதீங்கள். எதுக்கு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுகிறாயோ இல்லையோ என்று அவர் உங்களை சோதிக்கிறார்னு இருக்கு. ரெண்டாவது, எப்படி நம்மாலே எழும்புவான். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பிசாசுடைய ஆட்கள், வெளி ஆட்கள். அவன் செய்வான் அற்புத அடையாளம்லாம், நம்பக்கூடாது. அவன் நம்ம செய்கிற மாதிரியே செய்வான். நம்ம ஆண்டவருக்கு கண்களுக்கு திறந்த மாதிரி அவனும் திறப்பான். குருடர்கள் செவிடர்கள் கேட்ட மாதிரி அவனும் கேட்க வைப்பான். அற்புத அடையாளங்களால மட்டுமே அவன் நம்மால்னு அர்த்தம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்மாலும் செய்வான், ஆனால் செய்கிறவன்லாம் நம்மளாக இருந்தாலும் அவன் சொல்கிறது வேதத்துக்கு உட்பட்டு இருக்குதான்னு நீ பார்க்கணும். அதான் முக்கியம். ஏன்னா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக உங்களுக்குள்ளே ஒரு சிலர் எழும்புவார்கள். உங்களுக்குள்ளேயே எழும்புவாங்க, வருவான். அவன் சொல்கிறதெல்லாம் அபத்தமாக இருக்கும். இன்றைக்கி கடைசி காலத்தில் ஜனங்களை மோசம் போக்கும்படி, ஜனங்களை ஏமாற்றும்படி இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் பர்ஸில் பணம் வருது. எப்படி வரும்? ஏங்க 5000 பேருக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும். கர்த்தர் சொல்கிறார், நீங்களே கொடு.
அவன் சொல்கிறான் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? உன்னுடைய கையை பையில போடு, இதோ ரோமர் பணம் வரும் எடுத்துக்கோ, அரசாங்க பணம் வரும் எடுத்துக்கோ, கொண்டு போய் அப்பத்தை வாங்கிட்டு வா சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு பர்ஸில் பணம் வரும்னு சொல்கிற ஆண்டவர் அன்னைக்கு நீடு 200 வெள்ளி பணம் ஆகும்னு அவனே சொல்கிறான். 200 பணம் ஆகுங்க. 200 பணம் இருந்தால் தாங்க இத்தனை 1000 பேருக்கு சோறு போட முடியும். 5000 புருஷர், அவர் மனைவி, பிள்ளைகள், கிட்டத்தட்ட 25,000 பேர்கிட்ட இருந்திருக்கணும் நியாயமாக பார்த்தா. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும்னா 200 பணம் வேணுங்க. அன்னைக்கு நீடு பாருங்க. இன்னைக்கு பர்ஸில் பணம் வருதுங்கிறானே, அதெல்லாம் யாருக்கு வருது? நீடு உள்ளவனுக்கு வருதா? வர்றது 20 ரூபா வருது. இது என்னத்தை அவனுடைய நீடை வந்து சரி பண்ண போகுது? இன்னொருத்தர் சொல்கிறாரு அக்கௌண்ட்டில் பணம் வருது. எப்படி வந்துச்சு? எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. ஏங்க க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு என்னங்க பண்ணுவீங்க? இன்னைக்கு ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். விசுவாசத்துக்கு நேர்மறையாய் பேசி உன்னை வஞ்சிக்கிற கூட்டம். கர்த்தர் சொல்றார், இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்பாத. இதுக்கென்று சில கள்ள சாட்சிகளை உருவாக்குவார்கள். வந்து 10 பேர் மேடையில் சொல்லுவான், ஆமா வந்துச்சேம்பான். நம்பாதீங்கள். உன் தேவைகளை சந்திக்கிற பரலோகம் 20 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் சீப்பாக வேலை பார்க்குற பரலோகம் கிடையாது. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இப்படி கொடுக்க மாட்டார். வானத்தின் பலகனியை திறந்து எப்படி கொடுக்கணும்னு கர்த்தருக்கு உனக்கு தெரியும். வெறும் காசை கொடுத்து ரூபா நோட்டை யோசிப்பார். ரூபா நோட்டை அடிக்கணும்னா பரலோகம் ரூபா நோட்டை அடிக்குமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அடிக்குமா பரலோகம்? அடித்தா அது கள்ள நோட்டு இல்லையா? அந்த நோட்டில் கவர்னர் கையெழுத்து போட வேண்டாமா? அந்த கையெழுத்தை பரலோகத்தில் யாராவது போட்டால் அது போர்ஜரி கையெழுத்து இல்லையா? கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், இல்லை அப்படி இல்லை, அது வேற எங்கேருந்து எடுத்து வச்சு அதை திருட்டு போனோம். பேங்க்ல இருந்தே எடுத்துக்கொண்டு உன் பர்ஸில் வச்சு அதுக்கு பேர் திருட்டு போனோம். கர்த்தர் அப்படி எப்படிங்க கிரியை செய்வார்? அவன் சொல்றான், இந்த மாதிரி இவங்க சொல்றதுக்கே நீங்க இவ்வளவு சொல்றீங்க. அவ்வளவு உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற பவுல் சொல்றான், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ, பசியில் இருந்திருக்காங்க. அவன் பசியில் இருக்கும்போது அவனுக்கு கிடைக்காத பணம் இன்னைக்கு ஏசி காரில் வந்து இறங்கி ஏசி ஆஃபீஸில் ஏசி சர்ச்சில் உட்காந்துருக்கிறவனுக்கு அந்த பணம் பர்ஸில் வருதா? எது நீடு? இன்னைக்கு மிஷினரிக்கு காட்டுக்குள்ள தேவையில்லாத பணம் இவங்களுக்கு தேவைப்படுதா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள். நான் இதை மட்டும் சொல்ல, இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் உங்களை ஏமாத்துகிறவர்கள் வருவார்கள். இனிமே நிறையா வரும். ஏன்னா 2 வருஷம் சபை மூடி இருந்துச்சு. இனி இந்த ஜனங்களை எப்படியாவது இந்த ஓநாய்கள் கவ்வறதுக்கு வரும். இந்த மாதிரி அற்புத அடையாளங்களை அநேகம் சொல்லுவாங்க. அப்படின்னா வேதத்துக்கு ஒத்து வராத ஒவ்வொராத எத்தனையோ அற்புத அடையாளங்களை சொல்வார்கள். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்பாதீங்க. கர்த்தர் உன்னை சோதிக்கிறார்னு வசனம் சொல்லுது உபாகமம் 13. உன்னை சோதிக்கிறார். நீ வஞ்சிக்கப்பட்டு போன உன்னை மீட்க முடியாது. ஏன்? பைபிளில் தெளிவாக இருக்குது எப்போ அற்புதம் நடக்கும். வசனம் தெளிவாக இருக்குது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளம் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புத அடையாளம், வேற எதுக்கும் இல்லை. இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் ஒரு வசனத்தினுடைய ஆதாரம் உண்டு, ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் உண்டு, பரலோகத்தினுடைய ஒரு திட்டம் உண்டு. இயேசு எதையுமே சும்மா செய்யலை. இயேசு செஞ்ச ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ப்ரூஃப் உண்டு. கர்த்தர் செஞ்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. வெறும் சும்மா பார்வையற்றவங்களை அவர் பார்வையை கொண்டு வரல, சும்மா மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பலை, விளையாட்டுக்கு மேஜிக் பண்ணி காட்டல. கொஞ்சம் பேர் மேஜிக் பண்ணி காட்டுறாங்க பாருங்க, தண்ணி திராட்சை ரசமாய் மாறுகிறது. அன்னைக்கு நீடு இருந்துச்சு. கானாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி ஹெவனுடைய பிளான் இருந்துச்சு. நாட் ஒன்லி மிராக்கிள், அவனுக்கு தேவையானது திராட்சை ரசம் மட்டுமல்ல, அங்கே பிரமாணம் போய் புதிய பிரமாணம் வருகிறது என்பதை கல்யாண வீட்டில் வைத்து ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்து வரைக்கும் அந்த பிரமாணம் ஆரம்பிக்குதுங்கிறத அங்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு மிராக்களுக்கு பின்னாடியும் கர்த்தருக்கு ஒரு ஹெவன்லி பிளான் உண்டு. நீ சும்மா அந்த மிராக்களை மேஜிக் மாதிரி சபையில் செய்கிறவங்கள பார்த்து ஏமாறாத. மேடையில் சொல்லப்படுகிற எல்லா அற்புதங்களும் சாட்சிகளும் உண்மையானவைகளும் அல்ல. கர்த்தர் உனக்கு செஞ்சார்னா அது உனக்கே உன் வீட்டில் உனக்கு செய்வார் ஆண்டவர் அற்புதம். ஏன்னா நீ அற்புதத்தை பெறுகிறவன் அல்ல, நீ அற்புதத்தை செய்கிறவன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவனை. நீயே அற்புதத்தை செய்ய வேண்டிய ஆளியா? உன்னை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்யணும். நீ இன்னும் உன்னை அந்த ஸ்பிரிச்சுவலி உன்னை ஹேண்டிகேப்ட் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எலும்பு முதல்ல நல்லா ஜெபம் பண்ணு. இனி அற்புதத்துக்கு பின்னாடி ஓடாத. அற்புதம் எனக்கு தேவையில்லை, நான் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லு. உனக்கே உன் மூலமாய் கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிப்பார். அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். ஆண்டவர் 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3வது,
பொய்யான அற்புத அடையாளங்களை கண்டு நம்பாதிருங்கள். நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அந்திகிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடு கூட இருக்கும். பிசாசு செய்கிற அற்புதங்கள், சிலர் செய்கிற அற்புதம்லாம் பொய்யான அற்புதம், இழிவான இச்சை, ஆதாயம். இயேசுநாதர் அந்த இடத்துல போயிட்டு கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்துக்கு ஆதாயம் இருந்துச்சு. இங்கே யாருக்கு ஆதாயம்? இங்கே தண்ணியை திராட்சரசமாக மாத்திரான் சர்ச்சில். யாருக்கு ஆதாயம்? யார் கேட்டா? அதில் யாருக்கு ஆதாயம் தெரியுமா? அதை செய்கிற ஊழியக்காரனுக்கு ஆதாயம். ஏன்னா அவருக்கு பவர் இருக்குதுன்னு காட்டுறாரு. அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. அதை தண்ணியால் வேறு என்ன பிரயோஜனம்? அவ்வளோதான். அதை வச்சு அவர் காட்டுறாரு. நிறைய ஊழியர்கள் அப்படித்தான். கட்டி மறையுது, அது மறையுது. இதனால் யாருக்கு பிரயோஜனம்? அந்த பெருகிறவனுக்கு பிரயோஜனம். அடுத்து இவருக்கு பிரயோஜனம். இவர் ப்ரொபகண்டா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை அப்படிப்பட்டதான இழிவான இச்சை காரியங்களுக்கு அழைக்கலை. கர்த்தர் உன்னை அழைச்சது பெரிய நோக்கம். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். முதலாவதாக, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக உபதேசங்களை குறித்தும். ரெண்டாவது, பயப்படாதீங்க, கலங்காதபடிக்கு பயப்படாதீங்க. எது பயம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பயம் ஒரு விதமான பாவம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது 21ஆம் அதிகாரத்தில், பயம் ஒரு பாவம்னு சொல்லுது. அக்கினி கலந்த கண்ணாடி கடலில் போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பயப்படுகிறவங்க லிஸ்ட்டில் இருக்கு. கர்த்தருக்கேற்ற பயம் மட்டும்தான் இருக்கணும். உலகத்தை பற்றி எந்த பயமும் நமக்கு வேணாம். எதிர்காலத்தை பற்றின பயம் தேவையில்லை. இன்னைக்கு நடத்தினவர் என் எதிர்காலத்தையும் நடத்துவார். பிள்ளைகளை பற்றின பயம் தேவையில்லை. என்னை நடத்தினவர் என் பிள்ளைகளையும் நடத்துவார். ஆகாரத்தை குறித்து பயம் இல்லை. நேற்று எனக்கு சாப்பாடு கொடுத்தார், இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தார், நாளைக்கும் கொடுப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவர். சிலரெல்லாம் எவ்வளோ காரியம் செஞ்சுட்டு வந்தாலும் முறுமுறுக்கிறது. இங்கேருந்து கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு போகிற போது ஆண்டவர் செஞ்சாருன்னா ஆண்டவர் செஞ்சிருவார். அங்கே போன பிறகு ஆண்டவர் செஞ்சார். ஏன்னா உன்னை கூட்டிகிட்டு வந்ததே அற்புதம் இல்லையா? உன்னை இது வரைக்கும் நடத்துனதே அற்புதம் இல்லையா? இன்னும் ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? இதுதான் இஸ்ரவேலில் முறுமுறுத்தது, பயம். அந்த பயம் இன்னைக்கு இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமாக இருக்கு. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடைசியாய், இப்படிப்பட்ட பொய்யான அற்புத அடையாளங்கள் நடக்கும், நம்பாதீங்கள். இவைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற காரியம். இப்போ வஞ்சிக்க தொடங்குது, இனி வரப்போகுது. அதுக்கு தான் இந்த எச்சரிப்பு செய்தி. இந்த எச்சரிப்பு செய்தி எதுக்காகனா, இது வரைக்கும் நடந்தது இல்லை, இதெல்லாம் நடந்துச்சு, இனி 2 மடங்காக நடக்கும். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். வஞ்சிக்கிறவங்க எல்லா பக்கமும் எழும்புவாங்க. கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது முன்பதாகவே அறிவித்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கள்ள உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த ஓநாய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் சபையை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் சபையில் இருக்கிற ஆடுகளில் ஒன்று கூட இந்த ஓநாய்களுக்கு இரையாகாதபடி, பலியாகாதபடி ஆண்டவரே வசன வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, என் தோட்டத்தை நான் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்லி, ஆண்டவரே எங்கள் சபைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களில் ஒன்று கூட ஓநாய்க்கு பலியாயிடக்கூடாதுப்பா. ரெண்டாவது ஆண்டவரே, நடக்கிற சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவங்கள், இதுவரைக்கும் நடந்ததை பார்க்கிலும் கொடூரமான சம்பவங்கள் பூமியில் நடக்கும்போது எங்கள் இருந்தையும் சோர்ந்து போகாதபடிக்கு, கலங்காதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கப்பா. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி, நாங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாவலாக நீர் இருக்கிறீர். கண்மலை இருக்கிறது, எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு கூட இருந்தாலும் தேவனுக்கென்று, எங்கள் ஜீவன் மறைந்தாலும் தேவனுக்கென்று, சாவு எங்களுக்கு ஆதாயம் என்று தைரியமாய் சொல்லத்தக்கதாய் எங்களுடைய சரீரங்களை, ஆவி ஆத்மாவை பலப்படுத்துங்கப்பா. கடைசியாய் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நடக்க போகிற பொல்லாத பொய்யான அற்புதங்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் நடக்க போகிற அற்புதங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளால் நடக்க போகிற அற்புதங்கள், கள்ள கிறிஸ்துகளினால் நடக்க போகிற அற்புதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் முறிய அடிக்க எங்கள் மக்கள் இதை நம்பாதபடிக்கு ஆண்டவரே இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டும். திருச்சபை உமக்கென்று தைரியமாக எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை எல்லாத்துக்கும் முன்பாக தோல்வி அடையாத திருச்சபையாக, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற என்று சொல்லுகிற திருச்சபையாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.